ஹலோ யோ ஆர்டிஸ்ட் கால்ச்சிட்டு இருக்கிறது என்ன உடச்ச இல்ல வியாபாரம் ஐயா தரடா வடக்கனே உட்கார் யோ ஒரு ஆர்டிஸ்ட் கால்ச்சிட்டு வாங்கணும்னா 6 மாசம் அலையணும் 3 மாசம் கேட்டில் நிக்கணும் 1 மாசம் எட்டி பார்க்கணும் அங்க போற வர்ற பூரா திட்டி விட்டு மூஞ்சில காரி துப்பேன் எல்லாத்துக்கும் சலிட் அடிக்கணும் சும்மா கிடையாது என்னது மதுரையெல்லாம் 25 லட்ச ரூபா கூட கொடுத்தாலும் கொடுக்க முடியாது தெய்வத்தோட ரசிகங்க ஏற்கனவே வாங்கிட்டாங்க சிவா பிரம்மா விஷ்ணுன்னு அதுலயும் பழங்கானத்தை பாபுன்னு ஒருத்தருக்கா பழைய கில்லாடி அவன் தான் பாலு உத்தரவன் யோ கட்ட விட்டுருக்கியா அவங்கள தவிர இந்த படத்தை வேற யாருக்கும் கொடுக்க முடியாது புரியுதா வச்சிரு போன அடுத்த படத்துல பாத்துக்கலாம் அண்ணே சார் நிக்கிறாரு உட்கார சொல்லுங்க தம்பி எந்த கழுதையை எங்க வைக்கணுமோ அங்கதான் வைக்கணும் இன்னைக்கு இங்க உட்காரு அங்க உட்காரு கடைசியா மடியில உட்காந்து விளையாண்டு போயிடும் புரியுதா தம்பி சத்தம் கேக்குதா இல்லையே தம்பி பள்ளி எச்சம் போட்டுச்சா சத்தம் கேட்டுச்சா ஏண்டி உனக்கு கேட்டுக்க மாடி கேட்டுச்சு பள்ளியே எச்சம் போட்டுருச்சு தம்பி பணம் வாங்கும் போது பள்ளி கத்தனா பணம் கோடி ரூபாய் வருமா இல்லையா தேங்க்ஸ் பல்லி தெய்வம் ஒரு கட்ட போட்டாலே படம் சூப்பர் ஹிட் இதுல 7 கட்ட போற இன்னொன்னு என்னன்னா அனுஷ்கா அம்மா அருணாடு வில்லன்னா பாத்துங்களேன் ஐயோ அண்ணே ஒரே ஒரு ஆசனை தலைவர் நேர்ல பார்க்க முடியுமா அதென்ன அப்படி கேட்டியா ஏழியமல தானே இன்னைக்கு ஷூட்டிங் அங்கதானே நம்ம மீட்டிங் நம்ம கதையில என்ன பண்றோம்னா சார் ஃபர்ஸ்ட் கதையை ஓபன் பண்ணோம்னா சார் பெரிய பாத்ரூம் அந்த பாத்ரூம்ல நம்ம ஹீரோயின் குளிக்க வர்றா சார் வந்தவ டவுல இதுல இருந்து இது வரைக்கும் தான் சார் கட்டிருக்கா கீழே ஒண்ணும்ல வேலை ஒண்ணும்ல அது எது கட்டணும் அது இல்ல நம்ம அந்த படம் எடுக்கல சார் அப்படியே குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது உடுக்குல பாம்பு வந்துச்சு சார் பத்தியாடா சாயிர கூட அங்கதானே சாயிரா ஹலோ எழுந்துச்சு கதையை கேளுங்க அப்புறம் பாம்பு எங்க வந்துச்சு அந்த பொந்துக்குள்ள சார் பாத்ரூம்குள்ள பொந்துக்குள்ள அந்த பொந்துக்குள்ள பாம்பு வந்துருச்சு சார் சரி அப்படியே வந்த பாம்பு ஹீரோயின் குளிச்சிட்டு இருக்கால சார் அப்படியே பாம்பு நேரா வந்துச்சா அவ காலு கிட்ட வந்துச்சுல அப்ப லவக்குன்னு கை ஒண்ணு உள்ள வச்சு அந்த கை யாரு தெரியுமா கட் பண்ணா அது நீங்க தான் நீங்க அவளை பார்க்க அவ உங்களை பார்க்க நீங்க அவளை பார்க்க அவ உங்களை பார்க்க நீங்க அவளை பார்க்க அவ உங்களை பார்க்க அப்படியே கட் பண்ணா சார் உங்க ரெண்டு வச்சு பாம்பு பாக்குது ஐயோ அப்ப பாம்பை தூக்கிருக்க போங்க சார் இப்படித்தான் போன படத்துல பாம்பை தூக்குனீங்க உங்க படம் ஃபெயிலியர் ஆகி போச்சு பாம்பு தனியா நடிச்சு 2 படம் ஹிட் ஆகி போச்சு பாம்புக்கு உங்களுக்கு சென்டிமெண்ட் இருக்கு சார் அப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க சீன் இருக்கட்டும் பாம்பு மட்டும் மாத்திருங்க பின்ன நான் மலை பாம்பு விடுவாங்க இது நல்லா இருக்கு அங்க இருந்து பாக்கும்போது தில்காலே ஷாருக் கான் மாதிரியே இருக்கு சட்டை வேற மஞ்சள் அரைச்சு பூசுன மாதிரியே வாங்க தம்பி வாங்க தம்பி தம்பி எல்லாம் மதுரையில இருந்து வந்திருக்காங்க நீங்க என்ன உசுரு ஐயா எனக்கு நல்லா தெரியுமா சிம்மக்கல் சேர்ல இவர் கோரிப்பாளைய ரகுமாத் இவர் பழகானத்த பாபு வாங்க தம்பி உட்காருங்க தம்பி சும்மா உட்காருங்க அட உட்காருங்க தம்பி நீங்க உட்காருங்க தம்பி மடியில உட்கார்றாதீங்க இங்க உட்காரு டான்ஸா இருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ஆயிருக்கீங்க மன்றத்தை நல்லபடியா பாத்துங்க நான் உங்களை பாத்துக்கிறேன் சாப்பிட்டு தான் போகணும் சரியா ஆயிரம் கோடி தாரகை உந்தன் விழிகளில் பார்த்து நானும் வியந்தேன் சாமரம் வீசும் அடிமையை போல நானும் தானடி வரிசையில் நின்று ஒரு வெட்டி பயலாக சுற்றி திரிந்தவனை கட்டி போட்டவளும் நீதானே நீ வெட்டி அணிந்திடவும் தொட்டு தழுவிடவும் நானும் முன்னருகில் வருவேனே வாதுப்பட்டா வாசம் மறக்கலடி அதறிப்பிட்டா கேட்கிற கிடக்கலடி வாதுப்பட்டா வாசம் மறக்கலடி அதறிப்பிட்டா கேட்கிற கிடக்கலடி இந்த டிசைன் தான் ஃபைனல் பண்ணிருக்கோம் எல்லா கேர்ள்ஸ்க்கும் பிடிக்கும்ல சூப்பர்டா என்னடா பண்ற ஒன்றும் இல்லை ஒரு நிமிஷம் சொல்கிறேன் ஒரு 1000 ரூபா கூட ஏன் கூட என்னடா பண்ற நீ இது சொல்கிறேன் ஒன்னும் புரியல சொல்கிறேன்ப்பா என்ன ஆச்சுடா ஒன்றும் இல்லை எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு சின்ன வயசுல நல்லா தெரியும் கல்யாணத்துக்கு நேரில் வந்து பத்திரிக்கை வைக்க முடியல அதான் வாட்ஸ்அப்பில் இன்விடேஷன் அமைச்சிருக்குன்னு சொன்னான் நானும் பிஸியாக தானே இருக்கேன் அதான் வாட்ஸ்அப்பில் 1000 ரூபா மொய் ஏற்றிட்டேன் சமக்கா முடியல
எல்லாம் சும்மா சில்லு சில்லுன்னு கேட்கணும். இன்னொரு முக்கியமான மேட்டர் டிடிஎஸ் எல்லாம் டங் டங் இருக்கணும். அதை விட ஒரு முக்கியமான மேட்டர், எவனா செல்போன்ல படம் எடுத்து வாட்ஸ்அப்ல நிக்கிறீங்க அவனெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கிறோம்னா. ஆமாண்ணே அண்ணே, படத்தை நல்லா போடுறீங்க, அதுக்கப்புறம் ஆஃப போடுங்க, இந்தாங்க 200 ரூபா பிடிங்க பிடிங்க போடுங்க அண்ணே. வெற்றி நமக்கு, ஜெயிக்கிறோம்னா ஜெயிக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. 3 பேரும் சேர்ந்து நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. உண்மையிலேயே உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இதுக்கு நீ தான் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்க. விட்றா, படுத்து பாரு. பாசத்துக்கு முன்னால தாண்டா நான் பனி, என்ன பதிச்சுக்கிட்டா நான் தாண்டா உனக்கு சனி சனி. பார்த்தா தாண்டா நான் காமெடி, பத்த வச்சா நான் சரவடிடா. இன்று வெளியான திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றி பெறாததால் ரசிகர்கள் ஆவேசம் அடைந்துள்ளனர். தமிழகம் முழுவதும் ரசிகர்கள் இதன் காரணமாக இதுவரை 7 பேர் தீக்குளித்துள்ளனர். அதில் 3 பேரின் உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது. அண்ணே, படம் எப்படின்னு இருக்கு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பாட்காஸ்ட் வந்துருமாண்ணே? தம்பி, 40 வருஷம் அனுபவத்தில் சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க. படம் பிளாப், செல்ஃப் எடுக்காது. அண்ணே, எதனா பப்ளிசிட்டி பண்ணி பூஸ்டப் பண்ண தப்பிச்சிடலாமாண்ணே? போட்ட காசை வேஸ்ட்டுங்கிறேன், நீ பப்ளிசிட்டி போஸ்ட்டுங்கிறிய. இங்கே கை கட்டி நிற்கிறத விட காசு கொடுத்துட்டு நின்னா ஏதாவது கிடைக்கும். என்னடா பண்ண போறோம் இப்போ? என்னடா பண்றது? படம் சரியா ஓடலைன்னா வாங்கின சம்பளத்தை ஒரு ஹீரோ எப்படியா திருப்பி தருவேன்? டேய், ஏண்டா கொடுத்த அட்வான்ஸை திருப்பி கொடுன்னு ஹிந்தி தெலுங்கு மலையாளம் வந்து நின்றுகிட்டு இருக்காங்க, நீங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கியா? அறிவு கிட்ட ஜென்மமே. ஒரு படம் ஹிட் கொடுத்தாங்க தானே உனக்கு சான்ஸ் வாங்கி கொடுத்தேன். எத்தனை நாள் என் வீட்டு வாசல்ல வந்து தொங்குன? படத்தை ஒழுங்கா பண்ணியாடா, அக்டர் ஃபிளாப் ஆகி போச்சேடா. என்ன படமாடா எடுக்க விட்டீங்க? படம் 64 சீன்ல ஒரு சீன் ஏன் சீன் எடுத்துக்கிறேன்னு சொன்ன விட்டீங்களாடா? ஒரு சின்ன பிள்ளை படிச்ச பிள்ளைய ஹிந்தி இங்கிலீஷ் பேசட்டுமேன்னு சேர்த்தா அவளை நீங்க சேர்த்துக்கிட்டு தெரிஞ்சீங்க. அந்த பிள்ளை என்ன பண்ணீங்களோ ஏது பண்ணீங்களோ தெரியல. அவ எனக்கு மோசம் பண்ணிட்டு போயிட்டா. மோசமெல்லாம் பண்ணல, அந்த பிள்ளை இப்ப மாசமா இருக்கு. யாருக்கு? அட மூதேவி, அதையும் பண்ணி தொலைச்சிட்டியா நீ? ஒரு கஷ்டப்பட்டு படம் பண்ண டைரக்டர் கைய பாடுறா, வெறும் ரேகை மட்டும் தான் இருக்கு. உன் கை விரல்களை பூரா பாரு, வெறும் மோதிரமா இருக்கு. கம்பெனில மோதிரம் வரடா போட்டு பேசுறேன். அப்படிதான்டா பேசுவோம்டா. டேய் தொற, டேய் முனியாண்டி வரவா போடா. டேய் அதான்டா உன் பேரு, போடா. உங்கள இப்படி ரசிக்கோண்டா. ஏ பங்காளி, ஏதோ பில்கேசி மாதிரி ஒரு பிச்சைக்காரனா உட்கார்ந்திருக்காயா? என்னமா ஆட்டம் போட்டீங்க 4 பேரா? இப்ப அடங்கி உட்கார்ந்திருக்கீங்களா? அப்பறப்பா உங்க ஆளு படம் டப்பாப்பா. ஏய், அப்பு குட்டிக்கு ஆப்போசிட்டா, இதுதான் உங்க கெப்பாசிட்டா. வேணாடா. ஏய் இந்தா நான் சிந்தா. ஏய் 35 வருஷம் உழைப்பு முழுசா முடிச்சுட்டு வந்து நிக்கிறேடா. ஒவ்வொரு அப்பா தானே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதெல்லாம் பிள்ளை நல்லா இருக்கும்ன்றதுக்காகத்தான். டேய், உங்க அம்மாவை நான் பொண்ணு கேட்டு போகும்போது எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டாங்கடா சப்ளைன்ட்டு. நான் வைராக்கியமா கஷ்டப்பட்டு உழைச்சு இந்த கடையை வச்ச பிறகு தாண்டா உங்க அம்மாவில் எனக்கு பொண்ணு கொடுத்தாங்க. இப்போ உனக்கு தெரியாதுடா, அப்பயும் செத்த பிறகு தான் உனக்கு புரியும். ஏமா அம்மா இப்படிலாம் பேசுற? இந்த வர்றா பெத்த தாய் தப்பட தவிக்க விட்டு எவன் ஒருத்தர் நடிகருக்கு ரசிகப்பட வச்சானோ அவன் இந்த உலகத்துல உருப்படாத சரித்திரமே கிடையாதுடா. அப்பா, என் தலைவனை விட மாட்டாப்பா. அதாடே இந்த தலைவன் தலைவிக்கு சாடிக்கிறான் பாரு. பாவங்க, அவன் அழுகுறான், விடுங்க. அவன் உண்மையிலே அழுகிறான்னு பாக்குறியா? வெங்காயம் உரிக்கிற காட்டத்துல அழுகிறான்டி. என்னடா சொல்ற பாபு? ஐயா என்னடா சொல்ற? மாயாண்டி மாய் என்னைக்கு கண்கலங்க கூடாதுடா. பணம் தானடா போச்சு, அப்பே உயிரா போச்சு. அப்பே உன்னை திட்டுதல்ல, நீ நல்லா இருக்குன்றா. சரியா? இனிமே நீ சொல்றதெல்லாம் கேட்கிறேன். இனிமேலாவது பார்த்து சூதானம் பண்ற. உன்னை விட்டா எங்களுக்கு வேற யாரா இருக்கு?
இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.